அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலுக்கு வியூஸ் போகாமல் இருக்க நீங்க தான் காரணம். ஸோ நெறைய இடத்துல நான் நெறைய விதத்தில சொல்லிட்டேன். புதிய யூடியூபர் வந்து இத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா புதிய யூடியூபர் தான் இந்த மிஸ்டேக் பண்றீங்க. பழைய யூடியூபரும் ரொம்ப இந்த மிஸ்டேக் பண்றீங்கங்க. ஏன்னா, நீங்க யூடியூப்ல இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபருக்கு நடந்த உண்மைங்க. அவங்களுக்கு நல்லாவே வியூஸ் போயிட்டு இருந்தது. இப்போ அவங்க மானிட்டைசேஷன் பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் மூலியமா வாங்கிட்டாங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்து நல்லா பிக் ஆச்சுங்க. ஷார்ட்ஸ் மூலியமா வாங்கிட்டாங்க. அதே ஷார்ட்ஸ் மூலியமா பார்த்தீங்கன்னா, நெறைய சப்ஸ்கிரைபரும் கிடைச்சிட்டாங்க. இவங்களுக்கு ஆஃப்டர் மானிட்டைசேஷன் ஒரு எய்ம். லாங் வீடியோ போட்டா நமக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லாங் வீடியோவ அவங்க போட்டாங்க. சரிங்களா? அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க சேனலுக்கு வியூ சுத்தமா போகல. இது ஒரு லேடி சேனல் தான். ஸோ அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆகி என்கிட்ட சொன்னாங்க, சிஸ்டர் நான் மானிட்டைசேஷனுக்கு முன்னாடியே நான் ஷார்ட்ஸ் தான் போட்டேன். எனக்கு நல்லாவே வியூஸ் போச்சு. ஆனால் ஆஃப்டர் மானிட்டைசேஷன் நான் வந்து ஏர்னிங்ஸ் எடுக்க லாங் வீடியோ போட்டேன். எனக்கு வியூஸ் போகல அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, நீங்கள் மக்களுடைய மைண்ட் செட்டை மாற்றாதீங்க. உங்களுடைய சேனலுக்கு ஒரு விதமான ஆடியன்ஸ் வந்து வந்திருப்பாங்க. ஷார்ட்ஸை பார்த்து ஆடியன்ஸ் வந்திருப்பாங்க. அவங்களுடைய மைண்ட் செட்டு லாங் வீடியோக்கு போகாது. அந்த சமயத்தில் உங்கள் சேனலில் லாங் வீடியோவை அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க லைக் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை உங்களுடைய லாங் வீடியோ நல்லா இருந்தால் அவங்க லைக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றி போடாதீங்க. இப்போது நீங்கள் லைவ் பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு நீங்கள் லைவ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா உங்களுக்கு இது நல்லா தெரிஞ்சுக்குங்க, இது நிதர்சனமான உண்மை. இப்போது நிறைய பேர் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்து கண்ட வீடியோஸ் போடுறாங்க. அதாவது கண்ட வீடியோஸ் மீனிங் மிங்கிள் வீடியோஸ். சாமி வீடியோ போடுறாங்க, விளாக் வீடியோ போடுறாங்க, காமெடி போடுறாங்க, ஃபன் போடுறாங்க, சினிமா போடுறாங்க, அரசியல் போடுறாங்க, இது போல் பல்வேறு வீடியோ போடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம வாட்சர்ஸ் இன்னும் எடுக்கலையே, இது ரியலாகவே என்கிட்ட ஜாயின் பண்ண மெம்பர்ஷிப் சேனலில் நடந்திருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, சடனாக லைவ் போட்டாங்க. லைவ் போட்டால் சுத்தமாக வியூஸ் போகலைங்க. ஆல்ரெடி போயிட்டு இருந்த 500-600 வியூஸ் கூட போகலை. இதுக்கு காரணம் வந்து ஒரு சூப்பரான பாயிண்ட்டுங்க நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேடி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க, சிஸ்டர் எல்லாருக்குமே லைவ் வேற லெவலில் போகுது சிஸ்டர், எனக்கு ஏன் சிஸ்டர் போகலை அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. திங்க் எவ்ரிபடி. சரிங்களா? இதை நீங்கள் திங்க் பண்ணுங்க. அவங்க 2 வருஷமா லாங் வீடியோ ப்ளஸ் ஷார்ட் வீடியோ மிக்ஸ் மேட்சாக போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்க சடனாக லைவுக்கு மாறுறாங்க. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, இது வரைக்கும் அவங்க கிட்ட ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறதாவே நீங்கள் நினச்சிக்கோங்க. இந்த 2000 சப்ஸ்கிரைபரும் எதை பார்த்து வந்தாங்க, சம் லாங் வீடியோ சம் ஷார்ட் வீடியோ பார்த்து வந்தாங்க. இப்போ நீங்கள் லைவ் போடுறீங்க, ஒரு புதுசாக ஒரு பொருளை நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்ப அந்த பொருள் சேல் பண்ணும்போது நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க. அந்த கம்பெனி ஒரு 2 வருஷமா இருக்கு. அதுதான் யூடியூப். அதுல பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்கு. அதுதான் பழைய சப்ஸ்கிரைபர். இப்ப நீங்க ஒரு புதிய பொருளை சேல் பண்றீங்க. அதுதான் லைவ். இப்போ அந்த புதிய பொருள் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது இல்லையா? உங்கள் சேனல்லே வந்தாலுமே அதை பார்க்கறதுக்கு தயங்குவாங்க இல்லையா? இவ்வளோ நாள் வந்து ஷார்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்த சேனலில் லைவ் வருதுன்ட்டு பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் உங்களுடைய ஆடியன்ஸோடைய மைண்ட் செட் வேறு. ஸோ நீங்கள் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் பரவாயில்லைங்க, என்னைக்கு நீங்கள் லைவோ ஷார்ட்ஸோ லாங் வீடியோவோ என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கிலேருந்து தாங்க அதுக்கு ஆடியன்ஸ் பில்ட் ஆகுவாங்க. ஆல்ரெடி பழைய ஆடியன்ஸ் எல்லாம் மெயின் பண்ணி எனக்கு வியூஸ் போகலன்னு சொல்லாதீங்க. பெரும்பாலும் லைவ்ல இப்படி தான் நடக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ லைவை போட்டு லைவ் வியூஸ் போலன்னு சொல்றீங்க. லைவ் வியூஸ் போகணும்னா ஃபர்ஸ்ட் உங்கள் சேனல் என்கேஜிங் ரொம்ப முக்கியம். உங்கள் சேனல் என்கேஜிங்காக இருந்தால் மட்டுமே லைவ்ல என்கேஜிங் இருக்கும். இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலில் ஃபுட் நல்லா இருந்தால் தான் நம்ம போயிட்டு சாப்பிடுவோம். அதுபோல் எப்பவுமே நம்ம சேனல் ஆக்டிவாக இருந்தால் மட்டுமே லைவ் போட்டால் கூட ஆடியன்ஸ் வருவாங்க. நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே போகல, சேனல் 0ல் இருக்குது. அப்போ லைவ் போட்டால் மட்டும் எப்படி வருவாங்க? ஸோ லைவ் அப்படி மட்டும் நம்ம போட்ட உடனே வரமாட்டாங்கங்க. சரிங்களா? லைவ் போடுறது ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். தினிக்கும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுபோல் நீங்கள் லைவ் போடணும். ஸோ எடுத்தோடனே லைவ் பூஸ்ட் ஆகாது. ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை நீங்கள் கவர் பண்ணணும். ஸோ யூடியூப் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப ஈஸி, புரியாதவங்களுக்கு எத்தனை வருஷமானாலும் சாதிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த சைலண்ட் லைவ் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், போடலாம். பட் அதுக்கு இப்போ
நான் ஒரு சில சேனல் ஒரு 2, 3 சேனல் மானிடைஸ் பண்ணேன். மானிடைஸ் வந்து ஆகலை. அதனால நான் சைலண்ட் லைவ் வந்து வேணான்னு சொல்வேன். ஆனால் யூடியூப்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீன் காஸ்ட் மூலமாக சைலண்ட் லைவ் போடலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து போட்டுட்ருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் 2, 3 சேனலுக்கு மானிடைஸ் அப்ளை பண்ணும்போது இந்த சைலண்ட் லைவ் டோட்டலாக வந்து டிமானிடைஸ் ஆகிடுச்சு. ஸோ பிகாஸ் அவங்க சொல்கிற ரீசன் அதில் வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சைலண்ட் லைவ் போடுறாங்களே அது ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ப்ரீவியஸாக மானிடைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு ரீசனை முன் வைக்கிறாங்க. ஸோ சைலண்ட் லைவ் போடுறதும் போடாததும் உங்களோட இஷ்டம். ஆனால் நீங்கள் சைலண்ட் இமேஜ் வச்சுட்டு கூட பேசிட்டே வாங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசுங்க, கண்டிப்பாக வர்த்தபிள் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனல் வந்து பல செட்டிங் வந்து ஆஃப் ஆகிருக்கு. அந்த செட்டிங்கெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணுங்கள். அந்த செட்டிங்கெல்லாம் எப்படி ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு உங்கள் சேனலை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 89 460 14 557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பெய்ட் சர்வீஸ் தாங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்படியே காண்டாக்ட் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு டீட்டெயில் கேளுங்க, நம்ம டீம்லேருந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கால் பண்ணும்போது அவங்க கட் பண்ணிட்டாங்கன்னா இக்னோர் ஆகாதீங்க. பிகாஸ் இது பெய்ட் சர்வீஸ் தான், சரிங்களா? ரொம்ப ஃப்ரெண்ட்லி பட்ஜெட் அமௌண்ட் தான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு வந்து கேட்டகரி வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நம்மளுடைய யூடியூப் சேனலில் கேட்டகரி செலக்ட் பண்ணி வீடியோ போட்டால் ரொம்ப நல்லாவே போகும், சரிங்களா? அந்த கேட்டகரி செலக்ட் எப்படி பண்ணுறது, பிளேலிஸ்ட் கிரியேட் எப்படி பண்ணுறது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக என்னையே காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.